இன்னைக்கு நம்ம 0 சுகர் ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி தான் பார்க்க போறோம். இது பிரெக்னென்ட் உமன், அனீமிக்கா இருக்கவங்க, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இப்படி எல்லாருமே ஹெல்த்தியா சாப்பிடலாம். இதுல லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயபிட்டிஸ் இருக்கவங்களும் சாப்பிடலாம், பட் கொஞ்சம் கம்மியா. ரொம்ப ஈஸியான ஹெல்தியான இந்த ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஸ்பைசி சீசனிங்ஸ். நான் ஒரு 15 பிளாக் டேட்ஸ் வாஷ் பண்ணி சீட்ஸ் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன் வாஷ் பண்ணி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த டேட்ஸ்ல மைன்யூட்டா எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது என் கையிலேயே தெரியுது பாருங்க, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ எப்போ நீங்க டேட்ஸ் சாப்பிட்டாலும் ஒரு வாட்டி தண்ணியில அலசிட்டு சாப்பிடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க டேட்ஸை நம்ம மிக்சர்ல போட்டு இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 50 கிராம் சாப் பண்ணி வச்சிருக்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் சாப் பண்ணி வச்சிருக்க கேஷ்யூஸ் அண்ட் 25 கிராம் பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பம்கின் சீட்ஸ்ல எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மென்னோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்க்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற ஆண்கள் கண்டிப்பா இது உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. மொருவர் இது ஆங்ஸைட்டி இஷ்யூஸை கம்மி பண்ணி தூக்கம் நல்லா வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நட்ஸ் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க டேட்ஸ் இதுல ஆட் பண்ணி இந்த நட்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே நீங்க இதை லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இது சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் தனித்தனியா சாப்பிட லேசியா ஃபீல் பண்றவங்க இதை கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இதை ரோல் பண்ணும் போதே நல்லா டைட்டா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ரோல் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல கசகசா கொட்டி வச்சுக்கோங்க. ஸ்பைசி சீசனிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கசகசா கூட இதை நல்லா ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த கசகசா இது மேல நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே இந்த கசகசா நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்ல நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிட்டு சைட்ஸையும் நல்லா சீல் பண்ணி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பீசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்ல வேணுமோ அவ்வளோ திக்னஸ்ல நீங்க பீசஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி ரெடி. இது கிட்ஸோட ஸ்நாக் பாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.